வணக்கம் நேயர்களே. தமிழின துரோகிகள் யார் என்பதை இப்பொழுது மொட்டு கட்சியினர் பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார்கள். சம்பந்தன், சுமந்திரன் இந்த இருவரும் தான் தமிழ் மக்களின் துரோகிகள். இவர்களை தமிழ் மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் தங்களுடைய வாக்கினை இவர்களுக்கு போடாமல் இவர்களை புறக்கணித்து தள்ள வேண்டும். சரியான பாடத்தை இவர்களுக்கு படிப்பிக்க வேண்டும். இவ்வாறு மொட்டு கட்சியினுடைய தேசிய செயற்பாட்டாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்தன ஊடகங்களிடம் நேற்று கொழும்பில் வைத்து தெரிவித்திருக்கின்றார். அவர் சொன்ன விடயம் என்னவொன்று, சிங்கள மக்கள் அதேபோல் மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருந்த பொழுது தமிழ் மக்களுக்கான பல உதவிகளை செய்வதற்கு முன்வந்தார். அதை ஐயோ வேண்டாம், இப்போ கொடுக்காதீங்கோ என்றெல்லாம் சொல்லி தடுத்து மறுத்தது இந்த சம்பந்தனும் சுமந்திரனும் தான். இதை ரோஹித் அபேகுணவர்தன சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் மஹிந்தவுக்கு எதிராக சர்வதேச நாடுகள் மேற்கொள்ளுகின்ற சதி திட்டங்களின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக செயற்படுபவர்களும் ஆதரவாக செயற்பட்டு கொண்டிருப்பவர்களும் இந்த சம்பந்தனும் சுமந்திரனும் தான். இதை மக்கள் சரியாக, குறிப்பாக தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் நல்ல மாதிரி வாழ முடியும். எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் ஆனாலும் சரி, பாராளுமன்ற தேர்தல் ஆனாலும் சரி, நீங்கள் மொட்டு கட்சியின் பின்னால் அணி திரள வேண்டும். நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். எனவே நீங்கள் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டி அவர்களை வீட்டுக்கு அனுப்புங்கள், எங்களை சிம்மாசனத்தில் அமர்த்துங்கள் என்கின்றார் மொட்டு கட்சியினுடைய தேசிய செயற்பாட்டாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபேகுணவர்தன. எனவே இந்த நேரத்தில் 2 குற்றச்சாட்டுகள் அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழினத்தின் துரோகிகளான சம்பந்தனும் சுமந்திரனும் வெளிநாட்டு நிகழ்ச்சி நிரல்களுக்கு அமைவாக செயற்படுகின்றார்கள். அவர்களிடம் நிதிகளை பெற்றுக்கொண்டு தமிழ் மக்களுக்கு கிடைக்க இருக்கின்ற நல்ல பல விடயங்களை அவர்கள் மறுக்கிறார்கள், தடுக்கிறார்கள், கிடைக்க விடாமல் செய்கிறார்கள் என்பது ஒரு குற்றச்சாட்டு. அதே போல அரசியல் ஆதாயங்களுக்காக அவர்கள் தமிழ் மக்களை கேடயங்களாக பயன்படுத்துகிறார்கள். எனவே இவைகள் எல்லாம் மொட்டு கட்சியினால் சொல்லப்பட்ட விடயங்களாக இருக்கிறது. இந்த விடயங்கள் சரிதானா, உண்மைதானா, இப்படித்தான் நடந்ததா என்ற விடயங்களை ஊகிக்கக்கூடிய அறிவு, சரியான ஒரு ஞானம் உங்களுக்கு இருக்கிறது. இதை நீங்கள் தான் உங்களுடைய வாக்குப்பலத்தினால் நிரூபிக்க வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதும் இல்லாமல் விடுவதும், அல்லது மொட்டு கட்சிக்கு வாக்களிப்பது இல்லாமல் விடுவது உங்களை பொறுத்தது. யார் யாரெல்லாம் கேட்கின்றார்கள் ஜனாதிபதி வேட்பாளராக? கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிந்த வகையில் மொட்டு கட்சியை சார்ந்தவர்கள் சஜித் பிரேமதாஸ் மற்றும் அனுகுமார் நாயக்க பலர் கேட்கின்றார்கள். இதில் மக்களுக்கான தீர்வுகள், குறிப்பாக காலங்காலமாக சரி, பழைய கதைகளை விட்டாலும் யுத்தம் மௌனித்து 15 வருடங்களின் பின்னரும் இன்று நாங்கள் ஒரு நீதி இல்லாமல், ஒரு தீர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான தீர்வுகளில் யார் சரியான கரிசனை கொண்டிருக்கின்றார்களோ, தீர்வுகளை தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதோ, அவர்கள் மீதான அல்லது அவர்களுக்கு எங்களுடைய வாக்குகளை வழங்கி நாங்கள் நாட்டில் ஒரு கௌரவமாக வாழக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அநேக மக்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. எனவே அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் இவர்களை பற்றி, அல்லது இவர்கள் அவர்களை பற்றி இப்படி சொல்லுகிறார்கள் என்று இல்லாமல், நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்ற விடயங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு முடிவெடுப்போம் மக்களாக. மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.